ஹாய், வெல்கம் டு நிர்மலா சிம்பிள் ரெசிபிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறதுங்க ஒரு ஹெல்த்தியான ஒரு பேபிகார்ன் வச்சு புது வகையான டிஷ்ஷு நம்ம செய்ய போகிறோங்க. பேபிகார்ன் சில்லி ஃப்ரை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்காதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் புது வகையான டிஷ்ஷஸ் செய்யும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ. நாம் இன்றைக்கி புது வகையான டிஷ்ஷு செய்ய போகிறோங்க. இந்த பேபிகார்ன் வச்சு நம்ம சில்லி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இந்த சைஸு கட் பண்ணி போட்டு சுடு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நம்ம காணை போட்டு எடுத்துடலாங்க. சும்மா ஒரு கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. 2 நிமிஷம் தண்ணி சூடு ஏறினதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி வடிகட்டிட்டு நம்ம ஃப்ரைக்கு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா கலக்கிக்கலாங்க வாங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டிருக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மைதா எடுத்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேங்க. நம்ம ஃபுட் கலர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோங்க. 1 முட்டை உடச்சி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு இருந்தால் தாங்க நம்மளுக்கு ஃப்ரைக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்லைஸ் பண்ணி வச்சு நம்ம பேபிகார்னை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற விடலாங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம கடாயில் எண்ணெய் சூடு ஏறினதும் நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கணுங்க.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மசாலாவில் நம்ம சேர்த்துடலாங்க. தேவைக்கேற்ப லைட்டாக உப்பு போட்டால் போதுங்க. ஏற்கனவே அந்த ஃப்ரையில் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் மேல் கோட்டிங்க்கு லைட்டாக உப்பு போட்டால் போதும். இப்போ நம்ம சேர்த்து இப்போ நம்ம நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா திக்காக வந்துடும். திக்காக வந்ததை ஒரு கொதி கொதிச்சதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கார்னுங்களை சேர்த்துடலாங்க. ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து ஹெல்த்தியான ரெசிபிஸோடு நம்ம மீட் பண்ணுவோம். பாய்.